பாகிஸ்தானை ஒழிச்சே கட்டணும் அப்படிங்கிறது இந்தியாவோட ப்ரைம் டார்கெட்டு. அதே மாதிரி எங்களோட ப்ரைம் டார்கெட்டும் அதுதான் அப்படின்னு தாலிபான்கள் வந்துட்டார்கள். ஏறக்குறைய ஒரு வாரமாக அவனுங்க செய்யாத சம்பவமே கிடையாது. பதிலுக்கு இந்த சைடு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரை வச்சு பேச்சை தவிர ஒன்றும் கிடையாது. 4 ஸ்டார் ஃபீல்டு மார்ஷல் எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னே தெரியல. ஏழை அவன் தீவிரவாதி, அவனை போய் நீ ஃபீல்டு மார்ஷல்னு ட்ரம்ப் மாதிரியே சொல்லாத அப்படின்னு நம்ம ஆட்கள் திட்டக்கூட கூடும். அவனை தீவிரவாதின்னு சொன்னாலும் காமெடி தான், ஃபீல்டு மார்ஷல்னு சொன்னாலும் காமெடி தான். தயவு செஞ்சு அவனுக்கு கீழே உள்ள ஆட்கள் அவனை பற்றி விட்டுருங்கடா. காரணம் அவனே இருந்தால் இதோட பாகிஸ்தான் இராணுவம் ஒளிஞ்சே போயிடும். காரணம் அந்தளவுக்கு எல்லா பக்கமும் வம்பு தும்பை பண்ணிவிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது. அப்புறம் எவனோ கையில் காலில் விழுந்து ஷபாப் ஷெரீஃபு இந்த மாதிரி ஆட்கள் கையில் காலில் விழுந்து சரி பண்ணி வைக்கவும் வெளியில் வந்து நான் ஃபீல்டு மார்ஷல், நான் பிரசிடெண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி நொல்ல நாட்டியம் பேச வேண்டியது. இப்படி எல்லா பக்கமும் ட்ரிகர் ஆகி தான் இப்போ ஆப்கான் பெரிய அளவில் ட்ரிகர் ஆகி நிற்கிது. இந்த ட்ரிகர் எங்கே போகுது அப்படின்னா அப்படியே இந்திய சட்டையை தூக்கி போட்டாங்க ஆப்கானிஸ்தான். இந்தியா என்ன பேட்டர்னில் போதோ அதே மாதிரி தான் இந்தியா சண்டை போடுதான், நாங்களும் பாகிஸ்தான் கூட சண்டை போடுவோம். இந்தியா பாகிஸ்தானுக்கு தண்ணியை நிறுத்துதான், நாங்களும் நிறுத்துகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. சண்டை போடும்போதும் பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி, டேமை கட்டி தண்ணியை நிறுத்துகிறோம் அப்படின்னோடனே பேரதிர்ச்சி. காரணம் இந்தியா ஏற்கனவே தண்ணியை நிறுத்தி விட்டோம், அடுத்து ஆப்கானும் நிறுத்தி விட்டால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறது? அவனுங்களுக்கு இலவசமாக கிடைச்சது தண்ணி மட்டும்தான், அதுக்கும் பிச்சை எடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அந்த இடத்துலையும் திருட்டு பயலுக்கு ஒரு திருட்டுத்தனம். எப்படி இவனுங்க கட்டுவாங்க அப்படின்னு, இவனுங்கள்ட்ட ஏது காசு அப்படின்னு, ஓன்ட்ட மட்டும் இருக்கா என்ன? நீ ஊர் பூரா ரவுஸ் பண்ணிட்டு தெரியலை, அப்போ அவன் மட்டும் இழிச்சவாயா அப்படிங்கிற மாதிரி அந்நாட்களே எல்லோரும் பேசத்தான் செஞ்சோம். இது தவிர இந்தியா நேரடியாக இறங்குமா மறைமுகமாக இறங்குமா அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்திய அரசாங்கம் டேமை கட்டுறதுக்கெல்லாம் எதுக்கு மறைமுகமாக இறங்கிட்டு, ஏற்கனவே நான் டேம் கட்டி தான் ஆப்கானில் தந்திருக்கேன்ல, இதில் கட்டித்தர என்ன பிரச்சனை, தாராளமாக கட்டித்தரேன், இது எதுக்கு, தண்ணியை ஒழுங்காக சேமிக்க, தண்ணியை ஒழுங்காக பயன்படுத்த, இவ்வளோ தானே, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் சர்வதேச அரசியல் ஒன்றும் கிடையாது, உள்ளூர் அரசியல் தான். இறங்குறோம் கட்டுறோம் அப்படின்ட்டோம். இப்போ முழுக்க பேக் பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம், ஆப்கான் டேமை கட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட நிலைமை அப்படிங்கிறது அதோகதி தான். ஒரு பக்கம் வளர்த்து விட்ட தீவிரவாதிகள் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, நாள்தோறும் மிதிக்கிறாங்க. அவனை அடக்க முடியாமல் யார் வந்தால் நமக்கு பெருசாக நம்ம கல்லா கட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்களோ அதே ஆப்கான் தாலிபான்கள் தூக்கி போட்டு பாகிஸ்தானை மிதிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்தியா என்னெல்லாம் ரூட் எடுத்துச்சோ அதே ரூட்டுகளை இப்போ மற்ற நாடுகளும் எடுக்குது. இப்போ சர்வதேச அரங்கத்தில் எங்கே போய் நின்னாலும் சரி வேலையே ஆகாது. என்ன செய்ய முடியும்? தடைகள் போட முடியுமா? தடைகள்னாலே பிக்கான்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் இந்த நாடுகள் தடைகள் அப்படிங்கிறலாம் அவன் சுயநலத்துக்காக, அமெரிக்கா சுயநலத்துக்காக போடுறது உலகளாவிய தடையாக மாறிடும். ஐரோப்பா சுயநலத்துக்காக போடுறது உலகளாவிய தடையாக மாறிடும். ஆப்கானில் யாருக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. சுமூகமாக போய் என்னத்தையாச்சும் கைப்பற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டோட எண்ண ஓட்டம். ஏன்னா அங்கே போய் இறங்கி செலவு பண்ணி கடைசியில் தெரித்து ஓடி வர்றதுக்கு பேசாமல் நம்ம செலவு பண்ண போகிற பணத்தில் பாதி அவன்கிட்ட கொடுத்துட்டு மீதிக்கு ஹாப்பியாக அங்கேருந்து என்னத்தையாச்சும் கனிம வளங்களை தூக்கிட்டு வந்துடலாங்கிறது தான் எல்லா நாடுகளோட திட்டம். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் இன்னுமே அங்கே ஏதாச்சும் செய்ய முடியுமா? அதாவது பாகிஸ்தானுக்காக சர்வதேச அரசியலில் தாலிபான்களை யாராச்சும் ப்ரெஷர் பண்ணுவார்களா அப்படின்னு கேட்டால் ஒரு பையன் எட்டி பார்க்க மாட்டான். அது போக சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும்போது டக்குன்னு உள்ளே வந்து விலகி போ அப்படின்னு சொல்லி ஜோலியை முடிச்சு விட்ருவார்கள். காரணம் பெரிய அளவு வேறு யாரும் இந்த நிலப்பகுதியில் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அவனுங்களுக்கு தேவை இப்போதைக்கு கல்லா கட்டணும், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும். யாருக்கு? மன்னர்கள் அம்புட்டு பேருக்குமே. நல்ல விஷயமும் கூட, மக்கள்கள் நிம்மதியாக இருக்கலாம். அந்த பிராந்தியம் முழுக்க சர்வதேச அரசியலில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது பாதிப்பு இல்லாமல் ட்ராவல் ஆகும். அதனால் எல்லார் மைண்டும் வெவ்வேறு திசைக்கு போயிடுச்சு. பாகிஸ்தான் இப்போ தனியாக இருக்கான். உள்நாட்டு அரசியல் பிரச்சனை அது என்றைக்குமே பிரச்சனை, நீ என்ன தனியாக இன்றைக்கி பிரச்சனை அப்படிங்கிற நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். அதனால் அது எப்பயுமே ஊரறிஞ்ச உண்மைதான். வெளிநாடுகள் சுற்றி எல்லா பக்கமும் பிரச்சனை. ஒரு காலத்தில் சீனாவுக்கு எங்கடா பிரச்சனை, அவனை சுற்றி எல்லா பயில்ட்டையும் அவன் சண்டை போடுறாங்கிற மாதிரி பாகிஸ்தான் எல்லா பயில்ட்டையும் சண்டையை ஆரம்பித்து வச்சுருக்கான். அதுக்கடுத்து அந்நிய செலாவணி கேட்கவே வேணாம், பேப்பரில் எழுதி ஜோப்பில் வைடான்ட்டு போயிடுவாங்க. தண்ணி அதையுமே ஒரு காலகட்டத்தில் இங்கெல்லாம் ஆறு ஓடிச்சுன்னு சொல்லுங்கடா அவங்க பிள்ளை குட்டிக்கின்ட்டு போயிடுவாங்க. இவ்வளத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளத்துக்கு காரணம் அங்கே நடக்கக்கூடிய ஊழலை செஞ்சுவிட்டு நாங்கள் இந்தியாவை கிழிச்சு விடுவோம்,
அமெரிக்கா கூட பெரிய தோஸ்திக்குன்னு பாடிக்கிட்டு திரியிறோம், ரஷ்யா கிட்டேருந்து டிஸ்கவுண்ட்டில் கச்சா எண்ணெய் வாங்கிட்டோம், ஆப்கான் நம்ம நில்லுன்னா நிற்கும், உட்காருன்னா உட்காரும் அப்படின்னு சொல்லி உள்ளூர் மக்களை ஏமாற்றிக்கிட்டு வெளிநாட்டில் உள்ளவனுங்கள்ட்டெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை கிளப்பி விட்டுக்கிட்டு தெரிஞ்ச பயிலுக்கு தான் இப்போ எல்லாம் பேக் ஃபயர் ஆகுது. ஒரு முடிவை நோக்கி போகுது. இனி இருக்கக்கூடிய ஆசிம் முனீர் கூமுட்டையாகவே இருந்துட்டு போட்டோம், இல்லை அறிவாளியாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் இராணுவம் இவ்வளவு நாள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த மைலேஜை இனி வருங்காலங்களில் என்ஜாய் பண்ண முடியாது. காரணம், உலக அதிசயம், ஒரு நாட்டோடக்கு 2 அக்கௌண்ட், அதாவது அந்த நாட்டோட லாபம் நஷ்டம் பார்க்குறதே 2 அக்கௌண்ட்டில் போகுது. ஒன்று கவர்மெண்ட் அக்கௌண்ட்டு, ஒன்று பார்த்தா இராணுவத்தோட அக்கௌண்ட். எதில் தான் அதிகமாக பணம் போகுதுன்னா இராணுவ அக்கௌண்ட்டுக்கு தான் அதிகமாக பணம் போகுது. காரணம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வர்த்தகம் 80% இராணுவம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கண்ட்ரோல் பண்ணுது. அரசாங்கம் அது இராணுவத்துக்கிட்ட வேலை பார்க்குது சார். அதுவும் ஃபுல் டைமாக இல்லை சார், பார்ட் டைம் தான். ஏன்னா நடுவில் ஆட்சியும் மாறும், ஆட்களும் மாறுவார்கள். இப்படி இராணுவம் தனியாக பெரிய அளவில் மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏது பாகிஸ்தான் இராணுவம் அது மைலேஜ் ஆடாது, அது திருட்டுத்தனமான மைலேஜ். அதுவும் வருங்காலங்களில் அவர்களால் பண்ண முடியாது. சதறடித்து தெரிச்சு ஓட விட்டுருவார்கள். யார்? நம்ம இந்தியா மற்றும் பல நாடுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் வருங்காலங்களில் பாகிஸ்தான் சார்ந்து பல கூத்துக்களை நம்ம இங்கே விரிவாக பார்ப்போம்.